தாவீதுக்கு அத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அவனுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய மேன்மை என்ன தெரியுமா? அவன் ஓடிக்கினே இருக்கிறான். அவன் எங்கெங்கெல்லாம் ஓடினானோ, எங்கெங்கெல்லாம் தங்கினானோ, எல்லா ராஜ்யங்களும் தாவீது பின்னாடி நின்றது. அவன் ராஜாவாகும் போது ஒருத்தர் கூட அவனை எதிர்க்கல. எஸ், தாவீது ராஜாவாகிறதுக்கு தான் அவன் அழைக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. எதுங்க அவனை பலப்படுத்துச்சு? எதுங்க யோசேப்பை பலப்படுத்தி 14 ஆண்டுகளுக்குரியதான திட்டங்களை வகுக்க வச்சது? எதுங்க பேதுருவை பலப்படுத்தி ஒரு சபைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரதான ஒரு போதகராக மாற்றுச்சு? அவங்ககிட்ட இருக்கிற திறமை இல்லைங்க, அவங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ் கிடையாது. நான் சொல்லுவேன், அவனுடைய வாழ்க்கையில அனுமதித்த தோல்விகள், இந்த தோல்விகள் ஒன்னாய் அவனை சிறந்த ஒரு மனிதனாய் உருவாக்கி, சிறந்த ஒரு அனுபவத்தை கொடுத்து, சிறந்த ஒரு நபராய் உருவாக்கி, அவனை மேம்படுத்தி ஒரு பெரிய நிலைமைக்கு அவனை கொண்டு போய் சேர்த்தது.